இப்பொழுது நாம் ஸ்தோத்திரம் பண்ணி பிசாசுக்கு எதிர்த்து நிற்க போகிறோம். Now we are going to praise God and going to resist. சிலருடைய சரீரத்திலே சிலருடைய குடும்பங்களிலே பிசாசின் போராட்டங்கள். In family, in the body, they have some kind of conflict with the devil. ஒரு சம்பவம் சொல்லுகிறேன் கேளுங்கள். But I want to cite an incident. ஆப்பிரிக்காவிலே ஒரு இடத்தில் ஒரு சபை ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. In Africa, in one church, their church service was going on. திடீரென்று ஒரு மந்திரவாதி உள்ள வந்தான். All of a sudden, a magician entered into that service. சபையில கொஞ்சம் பேர் தான். That congregation was a little congregation. திடீரென்று ஒரு மந்திரவாதி உள்ளே வந்து all of a sudden a magician entered in. நான் இப்பொழுது உங்கள் மத்தியில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். Now I'm going to do a wonderful thing. அதற்கு மேலாக உங்க இயேசு செய்ய முடியுமா? And above it, whether Jesus is able to do that. செய்தால் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். If that Jesus is able to do, I believe that Jesus. அந்த சபையார் எல்லாரும் விசுவாசம் உள்ளவர்கள். அவர்கள் இயேசு செய்வார்னு சொன்னாங்க. And that congregation, they had a good faith and belief. They said, yes, surely Jesus would do. உடனே இவன் என்ன செய்தானாம்? முகம் குப்புற படுத்து கொண்டானாம். And what he did that he just fell flat. இந்த மந்திரவாதி and that the magician முகம் குப்புற படுத்து ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி கொண்டே இருந்தான். And he was falling flat and he was just saying some incantation. கொஞ்ச நேரத்துல அவனுடைய பாடி அப்படியே உயர ஆரம்பித்ததாம். In a few minutes his body started soaring higher. அந்த பிரசங்க பீடம் அளவுக்கு அவனுடைய பாடி அப்படியே உயர்ந்து விட்டதாம். To the height of the pulpit his body has been raised up. பாருங்கள் பிசாசினுடைய வல்லமை. See the power of the devil. அந்த சபையார் என்ன செய்தார்கள் தெரியுமா? What their church congregation, what they did now. இயேசுவின் நாமத்தில் இவனுக்குள்ள இருந்து வெளியே போ சாத்தானே என்று அதட்டினார்கள். And they rebuked the spirit in that man, let it come out. உருளைக்கிழங்கு மூட்டை கீழே விழுறது மாதிரி தொப்புன்னு கீழே விழுந்தாங்க. Just like a big sack of potatoes falls in such a way, all of a sudden he fell down. அப்படியே முகம் குப்புற தொப்புன்னு கீழே விழுந்து செத்தது போல கிடந்தான். கை கால் அசைக்க முடியவில்லையா? And he fell suddenly upon the floor, not able to move his feet or leg. அவர்கள் சொன்னார்களாம், இயேசுதான் உண்மையான தேவன், நான் ஏற்றுக்கொள்கிறேன் விசுவாசிக்கிறேன் என்று நீ சொல்லு. அவன் சொல்லுகிறது வரைக்கும் அவனுக்கு கை கால் அசைக்கவே முடியவில்லையா? You say Jesus Christ the true God, the living God. Until he was able to pronounce it or admit it, he was not able to shake his hand. கடைசியில் அந்த மந்திரவாதி இயேசுதான் உண்மையான தேவன் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னபோது அவனுடைய கை கால்கள் சரியாயிட்டது. Then the magician told, I believe the Lord Jesus Christ is the true God. I believe him. Then his hand was and leg was okay. பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். எத்தனையோ குடும்பங்களிலே பிசாசுனுடைய போராட்டங்கள். In many families there are a lot of struggle and conflict. இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீர்களா? Do you believe this is the word of God? இப்பொழுது ஸ்தோத்திரத்திலே பிசாசோடு எதிர்த்து நிற்போமாக. And with the praises let the